எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் கழக தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவில் நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போங்க. குறிப்பாக Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் நிறையா இருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உள்ள போறதுக்கு முன்னாடி தங்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 11,550ங்க, 190 ரூபாய் விலை இறங்கி இருக்கு. அடுத்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர் 7ஆம் தேதியோட முடிஞ்ச வாரத்துல ஒரு $2.7 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறைஞ்சு 687.03 பில்லியன் இருக்குங்க. ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2024ல ஒரு 704.35 பில்லியன் இருந்ததுங்க. அதுதான் மேக்சிமம். அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஸ்ப்ராஷ் இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட்க்கு கீழே ஆப்ரேட் ஆகிற அட்மண்டன் வெல்னஸ் ரிசார்ட்ஸ்ல ஒரு 240 கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க. இந்த முதலீடுகள் மூலமா அந்த ரிசார்ட்ஸ்ல வெல்னஸ் ரிசார்ட்ஸ்ல ஒரு 51% ஸ்டேக் எடுக்கிறாங்க இந்தியன் ஹோட்டல்ஸ். அடுத்து கூகுள் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க, டெக்சாஸ்ல இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் 3 நியூ டேட்டா சென்டர்ஸ்ல ஒரு $40 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. குறிப்பா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஏஐ கம்ப்யூட்டிங் பவரை ஆக்சலரேட் பண்றதுக்காக கூகுள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. அடுத்து Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு 25.8% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 2.1% விழுந்திருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, Q2ல ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்தது, பட் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் மொமெண்டம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதாவது Q3 ஃபினான்ஷியல் 26ல நாங்க ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி இருக்கு இல்லையா, எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் 26 எண்ணில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ H1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ஒரு 580 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு அடுத்து அக்டோபர்ல எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 65 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபருடைய முடிவுல மொத்தமா ஒரு 3,947.23 கோடி ரூபாய் எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட்ல எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஷ் டிவி உடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க. 132.6 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 26.4% விழுந்திருக்குங்க. ஸோ இந்த செக்டார் ஏற்கனவே ப்ரெஷர்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே ஏர்டெலோடைய Q2 ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்பே சொல்லியிருந்தோம், D2H பிசினஸ் வந்து புவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷேர் பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் இதை முக்கியமா டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து மாரிகோ நிறுவனத்தினுடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 0.7% விழுந்திருக்குங்க. ரெவன்யூ ஒரு 30.7% ஏறினாலும் கூட வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. 50 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும் மாரிகோ. அடுத்து ஆயில் இந்தியா நிறுவனத்தினுடைய Q2 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் 28% ஏறி இருக்கு. ரெவன்யூ ஒரு 8.9% ஏறி இருக்குங்க. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3.50. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21. பேமெண்ட் வந்து நம்ம டிசம்பர் 14க்கு முன்னாடி எதிர்பார்க்கலாம். அடுத்து சன் டிவி நிறுவனத்தினுடைய Q2 நம்பர்ஸ் பார்த்தோம்னா ப்ராஃபிட்ஸ் விழுந்திருக்குங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 13.37% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 39% பக்கமா அடி வாங்கியிருக்குங்க. எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்திருக்கு, 55.29% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து நாட்கோ ஃபார்மாவுடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 23.44% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ ஸ்லைட்லி டிராப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இவ்வளோ குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா R&D எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்குங்க. தென் எம்ப்ளாயி போனஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ் ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் எடுத்துருக்காங்க. அதனால தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 20. பேமெண்ட் வந்து நவம்பர் 28ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்கோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு எனக்கு. அடுத்த ட்ரீம் ஃபோக்ஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா Q2ல உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்ததுங்க பெரிய பிளேயர்ஸ்ல இருந்து. இதற்கு மத்தியிலையும் கம்பெனி ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க, பட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. Q2 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 17 crore ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இப்போ Q2 ஃபினான்ஷியல் 26ல ஒரு 12.2 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு. அதாவது Q2 ஃபினான்ஷியல் 25ல 3,169 crores ரெவன்யூவா இருந்தது. இப்போ Q2 ஃபினான்ஷியல் 26ல 2,055 crores இருக்கு. அடுத்து காஃபி டே குளோபலுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 5.6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறினாலும் லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க. கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் வந்து 6.18 crores இருக்கு. இது Q2 ஃபினான்ஷியல் 25ல 5.48 crores இருந்திருக்குங்க. என்ன நல்ல விஷயம் அப்படின்னா ஆவரேஜ் சேல்ஸ் பெர் டே அப்படின்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கொஞ்சம் ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 2.02% ஏறி இருக்குங்க. ஸ்டோர் கவுண்ட் வந்து இறங்கியிருக்கு. 423 ஸ்டோர்ஸா இருக்கு.
இது Q2 ஃபினான்ஷியல் 25ல 440 ஸ்டோர்ஸா இருக்குங்க. பட் வெண்டிங் மிஷின்ஸ் வந்து கூட்டியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் கூட்டியிருக்காங்க, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் கூட்டியிருக்காங்க. 55,733 வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. இது Q2 ஃபினான்ஷியல் 25ல 54,912 இருக்குங்க. Q1 எடுத்துக்கிட்டோம்னாலும் 55,189. ஸோ Q1 கம்பேர் பண்றப்ப Q2ல வெண்டிங் மிஷின்ஸை கூட்டியிருக்காங்க. அடுத்து MRF நிறுவனத்தினுடைய Q2 எடுத்துக்கிட்டோம்னா டபுள் டிஜிட் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 12% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 7.23% ஏறி இருக்கு. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் November 21, 2025. பேமெண்ட் December 5க்கு முன்னாடி கிடைச்சிருக்கும். அடுத்து ஸ்கை கோல்ட் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி Q2ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 82.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா 18 கேரட் கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டு ஜுவல்லரி, அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிளஸ் லைட் வெயிட் ஜுவல்லரிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ஸ்கை கோல்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீமென்ஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 42% விழுந்த மாதிரி தெரியுங்க. என்ன காரணம் அப்படின்னா Q2 ஃபினான்ஷியல் 25ல அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயின் இருந்து, அதனால நம்மளுக்கு 42% விழுந்த மாதிரி தெரியும். 485 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் தான். ரெவன்யூ 16% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நியூ ஆர்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10% ஏறி இருக்கு. ஸோ நல்ல நிறுவனம். அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா Q2ல அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்றது 76,170 crores இருக்குங்க. ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயின் கிடைச்சிருக்கும். அந்த ஒன் டைம் கெயினை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. 6,368 crores வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன் டைம் கெயின் எவ்வளோ கிடைச்சது அப்படின்னா 82,616 crores கிடைச்சிருக்குங்க. ஸோ நம்ம பார்க்குறப்ப அந்த ஒன் டைம் கெயினை எடுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ ஒன் டைம் கெயினை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6,368 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இதே குவார்டர் ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Q2 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 3,056 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு 13.5% விழுந்திருக்குங்க பிவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ்ல. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க, JLRல நடந்த சைபர் அட்டாக். ஸோ டாடா மோட்டார்ஸ் பிவியை பொறுத்த வரைக்கும் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ரெவன்யூ பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா JLRோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சைபர் அட்டாக் ஒரு முக்கியமான காரணங்க. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதற்கு காரணம் மார்க்கெட் லாசஸ்ங்க. டாடா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அவங்களுக்கு வந்த லாசஸ் அட்ஜஸ்ட் பண்றப்ப நெட் லாஸ் ஆயிருக்கும். மற்றபடி வேல்யூவேஷன் நல்லா இருக்கும். தென் JLRல சைபர் அட்டாக் அப்படின்றது தொடர்ந்து கண்டினியூ ஆகாதுங்க. ஸோ நிலைமை வந்து ஜான்வரிக்கு மேலே சரியாகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஓவராலாக மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FIIஸோட செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுதுங்க. நேற்று FIIஸ் நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4,968 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வித்துருக்காங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் எங்கெங்கெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ தேடி கண்டுபிடிப்போம். இதெல்லாம் தான் இந்த பதிவுகளில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எழுதுங்க. மற்ற கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.